ஆல்ரெடி நம்ம இயல் 5ல் ஸ்டோரி அந்த செய்யுள் பகுதியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பார்க்குறோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இலக்கணம். இலக்கணத்தில் வினா, விடை வகைகள், பொருட்கள். வினா எத்தனை வகைப்படும், விடை எத்தனை வகைப்படும், பொருட்கள் எத்தனை வகைப்படும், அதை பற்றி தான் டீட்டெயில் பார்க்குறோம். இதில் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டாக குரூப் 4லேயும் குரூப் 2ல் டெட்டு தமிழ் எலிஜிபிள் எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் உள்ள கொஷினை பற்றி நம்ம பார்ப்போம். வினா வகை. வினா வகையில் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 6 இருக்குது. வினா வகை எத்தனை? மொத்தம் 6 வகைப்படும். ஃபஸ்ட்டு என்னென்னா அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. அறிவினானா தான் வந்து விடை தெரிஞ்சிருக்கோம், ஆனால் அது பிறருக்கு தெரியுமா, தனக்கு விட தெரிஞ்சிருந்து பிறருக்கு தெரியுமா நம்ம கொஷின் கேட்போம்ல, அதான் அறிவினா. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மாணவரிடம் வந்து ஒரு கவிதையோட பொருள் யாது என்று ஆசிரியர் கொஷின் கேட்காங்க, அதான் என்னது அறிவினா. அறியா வினானா நமக்கு தெரியாது, அதை அறிந்து கொள்வதற்காக மற்றவரிடம் கேட்போம்ல, அதுதான் அறியா வினா. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது வந்து மாணவர் வந்து ஆசிரியரிடம் கொஸ்டின் கேட்குறது. ஐய வினானா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுவது. இதுக்கு எக்ஸாம்பிள், இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். நெக்ஸ்ட்டு கொளல் வினா. ஒரு பொருளை நம்ம கடையில் போய் வாங்குகிறோம்ல, தான் ஒரு பொருளை வாங்கி கொள்ள பொருட்டுவது வினவுவது. ஜெயகாந்தன் வந்து ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் போய் கொஷின் கேட்குறோம். ஒரு கடையில் போய் ஒரு பொருள் வாங்குகிறோம், அதான் கொளல் வினா. கொடை வினானா பிறருக்கு ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்க எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு பொருளை மற்றவர்களுக்கு கொடுக்கும். என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல். ஏவல் வினா. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதற் பொருட்டு வினா. ஒரு செயலை எனக்கு வந்து ஒரு எழுதி கொடு, இந்த கடைக்கு போயிட்டு வாங்க, ஒரு செயலை நம்ம சொல்கிறோம்ல, அதான் ஏவுதல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு போறியான்னு அம்மா கேட்பாங்க, அதான். அப்போனா மொத்தம் வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொளல் வினா, கொடை வினா, ஏவல் வினா. இதில் அறிவு, அறியாமை, ஐயுறல், கொளல், கொடை, ஏவல் தரும் வினா 6ம் இழுக்காறு. நன்னூல். சுட்டு மறைநேர் ஏவல் வினாதல் உச்சதுரைத்தல் உருவது குரல் இனமொழி என்னும் எண் இறையுள் இறுதி நிலவி 5ம் அப்பொருண்மையின் நேர். இதுவும் நன்னூலில் தான் இருக்குது. இல்லை எப்படி கொஷின் கேட்கலாம், மேட்ச் த ஃபாலோயிங் மூலமாக அறிவினா, அறியாவினா இந்த சைடு கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு வந்து எக்ஸாம்பிள் கேட்டிருப்பாங்க, அதை மேட்ச் பண்ணுற மாதிரினாலும் கேட்பாங்க. இப்போது விடை வகை. வினா வகைகள் 6 பார்த்தோம், விடை வகை 8. விடை வகை 8 வகைப்படும். அதில் ஃபஸ்ட்டு விடை வகை பாருங்கள். சுட்டு விடை, மறைவிடை, நேர்விடை, ஏவல் விடை, வினா எதிர்வினாதல் விடை, உச்சதுருத்தல் விடை, உருவது குரல் விடை, இனமொழி விடை. இதில் வந்து முதல் 3 வகை வந்து நேரடி விடைகளாக இருக்குது. இது 3 நேரடி விடைகளாக இருப்பதனால இது என்னது வெளிப்படை விடைகள். மற்ற 5ம் குறிப்பாக இருப்பதால் குறிப்பு விடைகள். முதல் 3 வெளிப்படை விடைகள், மற்ற 5 குறிப்பு விடைகள். இப்போ சுட்டு விடை பார்ப்போம். சுட்டி கூறும் விடை சுட்டு விடை. அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். கடை தெரு எங்கு உள்ளது என்று வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என கூறல். சுட்டு விடை. மறைவிடைனா மறுத்து கூறும் விடை. இப்போ ஒரு செயலை செய்யின்னு சொல்லுவோம், அப்போ அதுக்கு நம்ம கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு நம்ம என்ன சொல்வோம், போக மாட்டேன் என்ற மறுக்கிறோம்ல, அதான் மறைவிடை. நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன் என்று கூறுதல் தான் உடன்பட்டு கூறுதல். அப்படி இந்த 3ம் என்னதுன்னா வெளிப்படை விடை, சுட்டு விடை. சுட்டு விடைக்கு எக்ஸாம்பிள், கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு வலது பக்கத்தில் உள்ளது என்று கூறல். மறைவிடை மறுத்து கூறும் விடை. கடைக்கு போவாயா, போக மாட்டேன் இருக்கிறது. நேர்விடைனா கடைக்கு போவாயா என்ற கேள்வி போறேன் என்று உடன்பட்டு கூறுதல். ஏவல் விடை. மாட்டேன் என்று மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை. இதை செய்வாயா என்று வினையும் போது நீயே செய்ய என்று ஏவுகிறோம்ல, அதான் ஏவல் விடை. வினா எதிர் வினாதல் விடை. வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவை கேட்பது. என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனோ என்று கூறுவது. உச்சது உரைத்தல் விடை. வினாவிற்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுதல். நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்றது உச்சதை உரைப்பது. விளையாட போனால் கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது. உச்சது உரைதல். இதில் வந்து எது கேட்டிருக்காங்கன்னா உச்சது உரைத்தல் விடையும் கேட்பாங்க, உருவது கூறல் விடை. இந்த 2 விடையும் நல்லா படிச்சுக்கோங்க. உருவது கூறல் விடைனா நீ விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கும் என்று கூறுவதை உரைப்பது தான். நெக்ஸ்ட்டு இனமொழி விடை. வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்று விடை. எனக்கு கதை எழுத உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும். கதையை பற்றி சொன்னால் அவங்க எதை பற்றி சொல்கிறான், கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அதுக்கு இனமாக சொல்கிறது. புரிஞ்சுக்கலாம். உச்சது உரைத்தல்னா
நீ விளையாடவில்லையா என்று சொல்லி எனக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உருவது குரல் விடைனா நீ விளையாடவில்லையா கால் வலிக்கும் வரப்போகுது, அதனால அது உருவது குரல் கால் வலிக்கும். இப்போ என்ன பார்த்துருக்கோம்? வினா வகை விடை வகை. வினா வகை மொத்தம் 6, வினா வகை எத்தனை வகைப்படும் கொஷின் கேட்கலாம். விடை வகை எத்தனை வகைப்படும் 8. அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து என்னது வெளிப்படை விடைகள், லாஸ்ட் 5 வந்து என்னது குறிப்பு விடைகள். நெக்ஸ்ட்டு பொருள்கோள். பொருள்கோள் கேட்பாங்க. அது செய்யுளில் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு, பொருள்கோள்னா என்னென்னா ஒரு செய்யுள் இருக்கலாம், சொற்களை அந்த பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ மாற்றியோ பொருள் கொள்ளும் முறைக்கு தான் பொருள்கோள் என்று பேர். பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஆற்றுநீர் பொருட்கோள், மொழிமாற்று பொருட்கோள், நிரல் நிறை பொருட்கோள், விற்புட்டு பொருட்கோள், தாப்பிசை பொருட்கோள், அலைமறிப்பாப்பு பொருட்கோள், கொண்டு கூட்டு பொருட்கோள், அடிமறிமாற்று பொருட்கோள் ஆகியன. இவற்றில் வந்து ஆற்றுநீர் பொருட்கோளும் நிரல் நிறை பொருட்கோளும் கொண்டு கூட்டு பொருள், இந்த 3 பொருட்களை பற்றி இப்போ பார்ப்போம். பொருட்கோள் பற்றி. சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றும் போல் மெல்லவை கருயிருந்து ஈன்று மேலாளர் செல்வமே போல்தலை நிறுவி தேர்ந்த நூல் கல்வி சேர் மாந்தரின் இறைஞ்சு காய்த்தவே. சீவக சிந்தாமணியில் இந்த மேற்கோள் இருக்குது. இது என்ன அர்த்தம்னா, நெற்பயிர் வந்து கருவுச்ச பச்சை பாம்பின் வடிவம் போல் கருங்கொண்டு பின்பு கதிர்விட்டு செல்வம் சேர்ந்தவுடன் பண்பற்ற மக்கள் பணிவின்றி தலை நிமிர்ந்து நிற்பது போல் குத்திட்டு நின்று முடிவில் கதிர் முச்சியவுடன் கச்சவர்கள் வணங்குதல் போல் வளைந்து காய்த்தன. இல்லை நெல் என்னும் எழுவாய் தொழில்களாக இருந்து இருவி இஞ்சி என்னும் வினையச்சங்களை பெற்று காய்த்தவை என்னும் பயனிலையை கொண்டு முடிஞ்சிருக்கு. இதில் முக்கியமானது என்னென்னா, பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீர் போக்கே போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் இது ஆற்று நீர் பொருட்கோள். இதில் வந்து ஆற்று நீர் பொருட்கோள் என்னன்னு கேட்கலான்னா என்னன்னு கேட்பாங்க, அதுக்கு மேற்கோள் என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஆற்று நீரின் போக்கை போல் நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருட்கோள். அதில் நன்னூல் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். மச்சைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அச்சு கச்சு மொழ்கும் யாற்று புனலை. லாஸ்ட்டு யாற்று புனலைன்னு ஒரு நன்னூல் வந்திருக்கும், அதுக்கு வந்து ஆற்று நீர் பொருட்கோளை வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நிரல் நிறை பொருட்கோள் என்னென்னா, ஒரு செயலில் சொற்கள் வந்து முறை பிறலாது நிரல் நிறையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருட்கோள். சொற்கள் வந்து முறை பெறலாமல் வருவது. இதில் வந்து 2 இருக்குது. நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல்நிலை பொருட்கோள். நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல்நிலை பொருட்கோள் என்று 2 வகை இருக்குது. முறை நிரல் நிறை பொருட்கோள்னா செய்யுளில் எழுவாயாக அமையும் பெயர் சொற்களை அல்லது வினைச்சொற்களை வரிசையாக நிறுத்தி ஏற்கும் பயனிலைகளையும் வரிசைப்படி நிறுத்தி பொருள் கொள்ளுதல் முறை நிறை பொருட்கோள் ஆகும். இந்த முறை நிரல் நிறை பொருட்கோளுக்கு வந்து எடுத்துக்காட்டு என்ன வச்சுக்கலாம்னா, அன்பும் அருணும் உடைத்தாயின் இன்வாழ்க்கை பண்பும் பயனும் அது முறை நிரல்கோள் பொருட்கோளுக்கு இதை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எதிர் நிரல் நிறை பொருட்கோளுக்கு விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றரோடு ஏனையவர். செய்யுள்ள வந்து அந்த எழுவாய்களை வரிசைப்படுத்தி ஏற்கும் பயனிலைகளை எதிராக கொண்டு, எதிர் நிரல் நிலை பொருட்கள்னா எழுவாய்களை வரிசைப்படுத்தி எதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல் எதிர் நிரல் நிலை பொருட்கோள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றரோடு ஏனையவர், இதான் அந்த குறள். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு கூட்டு பொருட்கோள்னா என்னன்னா, ஒரு செய்யுள் உள்ள பல அடிகள் வந்து சிதறி கிடக்கும் சொற்களை பொருளுக்கு ஏற்றவாறு ஒன்றோடொன்று கூட்டி பொருள் கொள்வது தான் கொண்டு போட்டு பொருட்கள். அப்படின்னா கொண்டு கூட்டு பொருட்களை எப்படி வச்சுக்கிடுவேன்னா, சிதறி கிடக்கிறது பல அடிகள். ஆழத்து மேலே குவளை குளத்தில் வாளி நெடிய குரங்கு. இதை யார் சொல்லியிருக்காருன்னா, மயிலநாதர் உரைன்னு ஒரு எடுத்துக்காட்டில் சொல்லியிருக்காரு. அப்போனா கொண்டு கூட்டு பொருட்கோள்னா செய்யுளில் பல அடிகள் சிதறி கிடக்கும் சொற்களை தான் கொண்டு கூட்டு பொருள் சொல்கிறோம். சரியா? இதுக்கு நன்னூல் என்ன கொடுத்துருக்காங்க? யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்பது இசைப்பது கொண்டு கூட்டு. இது ஒரு நன்னூல். இப்போ கொண்டு கூட்டு பொருட்கோள் எத்தனை வகைப்படும்னா 8. இதில் 3 பொருட்கோள் கொடுத்துருக்காங்க. ஆற்று நீர் பொருட்கோள்னா ஆட்சி நீர் போல நேராகவே பொருள் கொள்வது. நிரல் நிறை பொருட்கோள் 2 வகைப்படும். முறை நிரல் நிறை பொருட்கோள், எதிர் நிரல் நிறை பொருட்கோள் என 2 வகைப்படும். இந்த வினா வகை விடை வகை பொருட்கோள் எத்தனை வகைப்படுங்கிறத நல்லா படிச்சுக்கோங்க. இதில் வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது. தேங்க்யூ. திறன் அறிவோம் புக் பேக்கு. மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் இன்னும் சின்னமனூர் செப்பட்டு குறிப்பு உணர்த்தும் செய்தி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆன்சர் வந்து என்னென்னா, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது. அருந்துணை என்பதை பிரித்தால் என்ன கிடைக்கும்? அருந்துணை. அருமை ப்ளஸ் அருந்துணையை பிரித்தால் என்ன கிடைக்கும்? அருமை ப்ளஸ் துணை. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்டது. எந்த வினா? நகர பேருந்து நிற்குமா, நமக்கு தெரியாதது, அதனால் தெரியாதது கேட்குறது அறியா வினா. அதுவும் அங்கே நிற்கும் என்று மற்றொரு கூறியது சுட்டு விடை. இதான் ஆன்சர். அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்ற வடிகளில் குறிப்பிடுவது எது? கல்வி. இடைக்காடனரின் பாடலை இகழ்ந்தவர் வந்து மன்னர்.
இடைக்காலனிடம் அன்பு வைத்தவர் யார்? இறைவன். இந்த புக் பேக் ஒன் வேர்டு. அப்புறம் நெடுவினா சிறுவினா ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு கலைச்சொல் அறிவும் இருக்குது. கலைச்சொல் அறிவும் வந்து ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். எம்பளம், சின்னம், திசிஸ், ஆய்வேடு, இன்டலெக்சுவல், அறிவாளர், சிம்பாலிசம், குறியீட்டியல். அறிவு விரிவு செய்திருக்கா. சிறந்த சிறுகதைகள் 13. தமிழில் வள்ளிக்கண்ணன். குட்டி இளவரசன் தமிழில் வே. ஸ்ரீராம். ஆசிரியரின் டைரி MP அகிலா. தேங்க்யூ.